தி விமன் இன் தி விண்டோ அப்படின்ற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் பெரிய ஒரு வீட்டை காட்டுறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம ஹீரோயின் ஆனா ஃபாக்ஸ் அவங்களோட கேட் கூட வாழ்ந்துட்டு வராங்க. நம்மளோட ஹீரோயினுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் அவங்களோட 9 இயர்ஸ் ஓல்டு சைல்டு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆக்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு நோய் இருக்கும். அந்த நோய் வந்து ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர். இந்த ப்ராப்ளம்னால ஆனா வெளியில் எங்கேயுமே போக முடியாது. அப்படி போனாலும் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். க்ரௌடடான பிளேஸ்க்கு போனால் அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலேயே ரொம்ப நாளாக நம்ம ஆனா எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்துட்டு வராங்க. அவங்களோட பேஸ்மெண்ட்டில் டேவிட் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரெண்ட்டுக்கு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆனாவோட இந்த ப்ராப்ளம்னால அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவே வீக்லி ஒன்ஸ் ஒரு டாக்டர் வந்து போயிட்டு இருப்பாங்க. இதுதான் ஆனாவோட ரொட்டீன் லைஃபாக போயிட்டுருக்கு. நம்ம ஆனாவோட ஒரே ஒரு டைம் கில்லர் என்னன்னா, அவங்களோட விண்டோ வழியா பைனாக்குலர் வச்சு அப்பப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. அது ஒன்று தான் ஆனாவோட டைம் கில்லராக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட ஆப்போசிட் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி கூடி வராங்க. ஒரு ஃபாதர், ஒரு மதர், அப்புறம் அவங்களோட பையன் ஈத்தன். அவங்க 3 பேரும் கூடி வர்றதை நம்ம ஆனா வந்து பார்க்குறாங்க. அப்புறம் அந்த டே அப்படியே எண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் என்னன்னா, ஆனாவோட டோர் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் ஈத்தன் வந்திருப்பான். ஈத்தன் வந்து சொல்லுவான், ஹாய் ஆம் ஈத்தன், நான் தான் ஈத்தன். எங்கள் மம்மி வந்து இந்த லாவெண்டர் கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பொலைட்டாக பேசுவான். அதை பார்த்தோன்னே நம்ம ஆனாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களும் பேசுவாங்க. அப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஈத்தன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஊரில் வந்துட்டு ஹாலோவின் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஹாலோவின் ஃபங்க்ஷன்னா எல்லா சில்ட்ரன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக கெட்டப் போட்டுட்டு எல்லோரும் கத்திட்டு ஷவுட் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. ஆனாவோட வீட்டுக்கிட்ட வந்து அவங்களோட டோர் கிட்ட ஓவராக சத்தம் போடுறாங்க. அதெல்லாம் கேட்டு ஆனானால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் அகெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே போய் சொல்லிடலாம், டோர் ஓப்பன் பண்ணி கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே கீழே வராங்க. வந்து அவங்களோட டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹானாக்கு ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் வந்துடுது. உடனே அங்கேயே அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு லேடி இருக்காங்க. அப்போ நம்மளோட ஆனா கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி சொல்லுவாங்க, நான் வந்து ஈத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஆனா சொல்லுவாங்க, ஓ நீங்கள் தான் ஈத்தனோட மம்மியா, ஓகே உங்கள் பேர் தானே ஜான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆனா வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஈத்தனோட மம்மி அப்படின்னு சொன்னதில்ல மிஸ்ஸஸ் ஜான், அவங்களுக்கும் நம்ம ஆனாக்கும் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் ஆகுது. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஆனா சொல்கிறாங்க, உங்களோட காதில் போட்டிருக்க இயரிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கேர்லி திங்கில், கேர்ள்ஸ் அப்படி தான் பேசிப்பாங்க. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டே வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. நம்ம ஆனா வந்து எப்பவும் போல் விண்டோ வழியாக பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பெருசாக ஒரு சவுண்ட் கேட்கும். ஈத்தன் வீட்டிலேருந்து ரொம்ப சத்தம் கேட்கும். என்னடா இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. விண்டோ வழியாக பார்ப்பாங்க. பார்த்தா என்ன ஆகும்னா, ஜான் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு தள்ளி எங்கேயோ யாரோ அவங்கள பிடிச்சி தள்ளுற மாதிரி தெரியும். கொஞ்சம் இவங்க ஜூம் பண்ணி பார்ப்பாங்க பைனாக்குலரை. பார்த்தா அந்த மிஸ்ஸஸ் ஜானை யாரோ கத்தியில் குத்துற மாதிரி தெரியும். உடனே நம்ம ஆனா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப பயப்பட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, நான் வந்துட்டு ஆனா பேசுகிறேன், என்னோட அட்ரஸ் இது, என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை யாரோ வந்து கத்தியில் குத்திட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, நான் இதை பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துவாங்க. உடனே வந்துட்டு அவங்க உடனே போலீஸ் சொல்லுவாங்க, நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஆனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எப்படியாச்சும் அவங்க போய் காப்பாற்றணும். ஆனால் பாவம் நம்மளோட ஆனானால வெளியவும் போக முடியாது. சரி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வெளியில் போனால் க்ரௌடை பார்த்தா தானே மயக்கம் போட்டு விழுறீங்க, நீங்கள் ஒரு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை வந்து நம்ம ஆனா வந்து ட்ரை பண்ணியே பார்த்துருக்க மாட்டாங்க. சரி நம்ம இப்போ அதை பண்ணலாம், ஜானை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு அவங்க வீட்டை விட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வருவாங்க. வெளியில் வந்த உடனே ஒரு கார் வந்து அவங்களை இடிச்சிடும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். உடனே அவங்க மயங்கி அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க முன்னாடி போலீஸ் இருக்காங்க. டிடெக்டிவ் லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் எத்தனோட டேடி, அவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. உடனே ஆனா கண்ணு திறந்த உடனே, இங்கே பாருங்க மிஸ்ஸஸ் ஜானை யாரோ குத்திட்டாங்க, அதை வந்து என் 2 கண்ணால் பார்த்தேன், இங்கே வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ போலீஸ் சொல்றாரு, இல்லை மேடம் இங்கே வந்து எந்த ஒரு கொலையும் நடக்கல, ஆக்சுவலி நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சர்ச் பண்ணிட்டோம், இங்கே வந்து எந்த ஒரு கொலையும் நடக்கல, யாருமே சாகலை, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு
வந்து போலீஸ் சொல்றாரு. நம்ம ஆனாக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன். இல்லையே நான் பார்த்தனே, இல்ல சார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லேடி அங்க இருந்து வராங்க. அந்த லேடி சொல்றாங்க, ஹாய் நான் தான் மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட ஆனாக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனா கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்க கிடையாது, அவங்க வேற இவங்க வேற. உடனே எத்தனோட டேடியும் சொல்றாரு, ஆமா நீங்க வந்து என்னோட ஒய்ஃபை இப்போ வரைக்கும் மீட் கூட பண்ணதே கிடையாது, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஆனா யோசிக்கிறாங்க, இல்லையே நம்ம வந்து மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு பேசினவங்க இவங்க கிடையாது, இவங்க வேற அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் இவங்க யோசிச்சுட்டே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் சொல்றாரு, மேடம் இங்க பாருங்க, நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்க, நீங்க நினைக்கிறது வந்துட்டு கிடையாது, நீங்க வந்துட்டு ஹாலுசினேஷன்ல இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்ன நீங்க சொல்றீங்க, நான் பேசின ஜான் வந்து இவங்க கிடையாது, ஜான் வந்து வேற, ஜான் கிட்ட நான் நிஜமாவே பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் சொல்றாங்க, மேம் நீங்க வந்து ஹாலுசினேஷன்ல இருந்திருப்பீங்க, உண்மையான ஜான் இவங்க தான் மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட ஆனா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்களே காம் டவுன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆனா வந்து ஒரு கேட்டை வளர்த்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேட் வந்து சடனா காணாம போயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டை தேடிட்டு இருப்பாங்க. கேட்டை தேடிட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. பேஸ்மெண்ட்ல தான் டேவிட் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரெண்டுக்கு இருக்காரு. அப்போ அவங்க கேட்ட தேடிட்டே போவாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்கா ஒரு நான் தான் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனா கிட்ட ஒருத்தங்க பேசியிருப்பாங்கல்ல, அவங்களோட இயரிங் வந்து டேவிட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கும். அதை வந்து நம்ம ஆனா பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஆனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதே ஸ்ட்ரீட்ல மேல வந்து ஆனா படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு கரெக்டா 2 மணி இருக்கும்போது அவங்களோட போனுக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயில ஆனா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஆனா தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு போட்டோ அந்த மெயில்ல வந்திருக்கு. அப்ப அந்த போட்டோ வந்து எப்ப எடுத்திருக்கணும், ஒன்று 12 மணிக்கு இல்லைனா 1 மணிக்கு. இந்த டைம் கேப்பில் அவங்களோட ரூம்க்கே வந்து அவங்களுக்கே தெரியாமல் யாரோ அந்த ஃபோட்டோவை எடுத்து ஆனாக்கே அமைச்சிருக்காங்க. அப்போ தான் ஆனா யோசிக்கிறாங்க, யாரோ நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்காங்க, நமக்கே தெரியாமல் நம்மளையே ஃபோட்டோ எடுத்து நம்மளோட ஃபோனுக்கே யாரோ அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல ஆனாக்கு தூக்கி வாரி போடுது. நான் ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நமக்கு தெரியாமல் நம்ம ரூமில் யாரோ இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. நான் சொன்னது எதுவுமே நீங்கள் நம்பல, ஆனால் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் அங்கே வராங்க. ஆனா வந்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. எனக்கு இந்த ஃபோட்டோவை யாரோ இப்போ அனுப்பியிருக்காங்க, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. உடனே வந்து போலீஸ் அந்த ஈத்தனோட டேடிக்கு கால் பண்ணுறாங்க. ஈத்தனோட டேடி வந்து அப்படி கத்துறாரு, எதுக்குங்க சும்மா நீங்கள் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த லேடிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து இவங்களை பாருங்க, ஏன் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போவும் அந்த போலீஸ் சொல்றாரு, இந்த ஃபோட்டோ வந்து நீங்களே எடுத்து அனுப்பியிருப்பீங்க மேடம், உங்களுக்கு வந்து ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம ஆனா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து டேவிட் வந்து உள்ள வராரு. டேவிட்டை பார்த்த ஆனா சொல்றாங்க, பாருங்க நான் வந்துட்டு ஜான் அப்படின்னு ஒருத்தங்களை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அவங்களோட இயரிங்கை வந்துட்டு டேவிட்டோட பேஸ்மெண்ட்ல நான் பார்த்தேன், டேவிட் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ டேவிட் சொல்றாரு, அந்த இயரிங் வந்து என் கூட ஒரு நைட் ஸ்டே பண்ண கேர்ளோட இயரிங் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்து போலீஸ் சொல்றாங்க, மேடம் நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் நான் வந்து கன்ஃபியூஸாலாம் இல்ல, நான் வந்து இந்த விஷயத்தை பத்தி என்னோட பொண்ணுகிட்ட என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. போலீஸ் சொல்றாங்க, மேடம் உங்களோட பொண்ணு உங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, நம்மளோட ஆனாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட பொண்ணு 3 பேரும் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட ஹீரோயின் ஆனாக்கு வேற ஒரு பக்கம் அஃபேர் இருந்திருக்கு. அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது மலையில இருந்து கீழே விழுந்து அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆன உடனே ஸ்பாட்லயே அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட 9 வயசு பொண்ணும் இறந்து போயிருப்பாங்க. அவங்க செத்ததை வந்து ஏத்துக்க முடியாத ஆனாக்கு தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அவங்க செத்ததை நேர்ல பார்த்தனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ப்ராப்ளம், இந்த ஆக்ரோஃபோபியா நோய் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே வந்திருக்கும். இதை பத்தி போலீஸ் ஆனா கிட்ட சொன்னோடனே, ஆமா நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுட்டேன், யாருமே இல்லை, என்னோட ஹஸ்பண்டும் செத்துட்டாங்க, அதை கூட தெரியாம நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நினைச்சுக்கிறாங்க, இது எல்லாமே நம்மளோட ஹாலுசினேஷன் தான், நிஜமாவே இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, இனிமேலும் நம்ம உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, தூக்க மாத்திரை எல்லாம் வந்து பொடி பண்றாங்க. பொடி பண்ணி அவங்க ஒரு ட்ரக்கிஸ்ட் தானே, ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்றாங்க, நம்ம இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களோட எதர்ச்சியா அவங்களோட கேமராவை பாக்குறாங்க. அவங்களோட கேமரால சும்மா போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்கா ஒரு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்க தெரியுமா, அந்த லேடி வந்த அன்னைக்கு அவங்களோட ஆனாவோட கேட்டை ஆனா வந்து போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த கேட்டை போட்டோ எடுக்கும்போது கேட் பக்கத்துல ஒரு ஆல்கஹாலிக் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்ல அந்த ஃபேக்கான ஜானோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதை வந்து நம்ம ஆனா வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, கிடையாது
இது வந்து நம்ம இமேஜின் பண்ணல, நம்மளோட ஹாலுசினேஷன் கிடையாது, நிஜமாவே ஃபேக்கா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இங்கே வந்திருக்கா அப்படின்னு ஆனாக்கு ப்ரூஃப் ஆகுது. உடனே ஆனா வந்து இதை ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா எடுத்துட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்ல டேவிட் கிட்ட காமிக்கிறாங்க, இங்க பாரு நான் சொன்னதை நீங்க நம்பல, இங்க பாருங்க இந்த லேடி தான் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பழகுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. அங்கதான் செகண்ட் ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது. என்னன்னா நம்ம டேவிட் சொல்றாரு, இவ தான் வந்துட்டு எத்தனோட உண்மையான மம்மி, இவளோட பேர் வந்து ஜான் கிடையாது, இவளோட பேர் வந்து கேத்ரின் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்மளோட எத்தனோட டேடி இருக்காருல்ல, அவருக்கு வந்து 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் வந்து கேத்ரின், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் எத்தனோட மம்மி. செகண்ட் இருக்கிற ஒய்ஃப் வந்து எத்தனோட ஸ்டெப் மம்மி, அவங்க பேர் தான் மிஸ்ஸஸ் ஜான். அந்த கேத்ரின் அப்படின்ற லேடி வந்து ஒரு ட்ரக்கிஸ்டாக இருந்திருப்பாங்க. 2 வருஷமாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த ப்ராப்ளம்லேருந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸில் விட்டுருப்பாங்க. அந்த பிளேஸில் இருக்கிற கேப்பில் தான் வந்து என்ன ஆயிருக்கும்னா, அந்த எத்தனோட டேடி வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது மிஸ்ஸஸ் ஜானை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே வந்து இந்த கேத்ரின் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த டேவிட் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டேவிட் வந்து நம்மளோட ஆனா கிட்ட சொல்கிறாரு. ஈத்தனோட டேடி வந்து இந்த கேத்ரினுக்கு பயந்துட்டு ஒரு ஊராக மாறி மாறி போயிட்டே இருப்பாரு. ஆனா இந்த கேத்ரின் அவரை விடாம இவர் போற எல்லா ஊருக்கும் துரத்திட்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளோட டேவிட் வந்து ஆனா கிட்ட சொல்றாரு. அப்போ நம்ம ஆனா சொல்றாங்க, இதெல்லாம் வந்து நீங்க போலீஸ் கிட்ட சொல்லுவீங்களா, ஏன்னா வந்து என்னை யாருமே நம்பல, நான் ஒரு லேடி கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பல, அதெல்லாம் ஹாலுசினேஷன் சொல்றாங்க, நீங்க வந்து போலீஸ் கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது டேவிட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், இதனால வர ப்ராப்ளம்ல என்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப ஆனா வந்து உடனே மேல சோகமா வராங்க, ஏதோ இதை பத்தி யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி மேல வராங்க. மேல ஆனா வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேக்குது. அப்படின்னு ஒரு மாதிரி உயிர் போற சத்தம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே ஆனா பயந்துட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போறாங்க. பார்த்தா டேவிட்டை யாரோ குத்திட்டாங்க. இந்த பிளேஸ்ல தான் வந்து தேர்ட் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னா டேவிட்டை குத்துனது வந்து எத்தன், அந்த சின்ன பையன் இருக்கான எத்தன், அவன் தான் குத்திருக்கான். குத்திட்டு சைக்கோத்தனமா நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டே சொல்றான், அவன் தான் வந்து ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்றான், நான் தான் வந்து ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா வந்து ஒரு ட்ரக்கிஸ்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட ஸ்டெப் மம்மி அப்புறம் அவனோட அப்பா வந்து அவனை ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் வளர்த்திருக்காங்க. அதனாலேயே அவன் வந்து ஒரு சைக்கோ கில்லரா மாறி இருப்பான். சிரிச்சுட்டே நம்மளோட ஆனாவை பார்த்து அவன் சொல்றான். உடனே ஆனா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கத்துறாங்க. உடனே ஈத்தன் என்ன பண்றான்னா, நீ வந்து ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல, அதை எடுத்து குடி அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆனா வந்து ஓகே நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிற மாதிரி அந்த கிளாஸை வாய்க்கிட்ட கொண்டு போறாங்க. உடனே எத்தனை ஏமாத்திட்டு மேலே ஓடுறாங்க. அப்போ நம்ம எத்தனும் பின்னாடியே ஓடுறான். பின்னாடியே ஓடி போய் நான் வந்து உன்னை கொலை பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ஒரு ஹேண்ட் கம்பி மாதிரி, அதை எடுத்து நம்மளோட ஆனா மூஞ்சில அப்படியே அறையறான். அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் கிழிஞ்சு ஒரே பிளட்டா ஊத்துது. அவங்கள கொலை பண்ணலாம் அப்படின்னு ஈத்தன் கிட்ட வரும்போது நம்ம ஆனா வந்து அந்த ஈத்தனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. ஈத்தன் கீழே விழுந்தோடனே செத்து போறான். அப்படியே அங்க க்ளோஸ் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட ஹீரோயின் ஆனா லைட்டா கண் ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி டிடெக்டிவ் லிட்டில் அப்படின்றவர் நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, ரொம்ப சாரி மேடம், நீங்க சொன்னதை வந்து நாங்க அன்னைக்கே நம்பியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கிட்ட சாரி சொல்றாரு. எத்தனோட மம்மியையும் டேடியையும் எத்தனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுக்காகவும், அதுக்கப்புறம் எத்தனோட டேடி தான் வந்துட்டு அந்த ஃபேக் சொன்னேன்ல ஜான் கேத்ரின் அவங்கள வந்து கொண்டிருப்பாங்க, அதுக்காகவும் அரெஸ்ட் பண்றாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட ஆனா தனியாக காரில் லாங் ட்ரைவ் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட ப்ராப்ளம்லாம் அப்படியே சால்வ் ஆகுது. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.